நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் உரிய வித்யாபுத்திர வித்யாராஜா குளத்தூர்ட்டு பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை மக. இது என்னுடைய 918வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன், நேற்று புரட்டாசி மாதம் பிறந்தாச்சு. இன்றைக்கி 2ஆவது தேதி. நான் நேற்றே ஆரம்பிச்சிருக்கணும், சொல்லியிருக்கணும். அது ஸோ தேர் இஸ் அ டிலே அண்ட் மை பார்ட். அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதாவது தேவார ஸ்தலங்கள் நம்ம சொல்கிறோம். தமிழ்நாட்டில் நிறைய 275 ஸ்தலம் இருக்குது. தொண்டை நாட்டில் 30க்கு மேலே இருக்குது. அதுலேயே சோழ நாட்டில் நிறையா இருந்தாலும் தொண்டை மண்டலத்தில் நிறையா இருக்குது. ஸோ அதே தேவார ஸ்தலத்துலேயே திவ்ய தேசமும் இருக்குது. அதாவது விஷ்ணுவோட கோவில்களும் இருக்குது. ஒரே ஊரில் ரெண்டுமே இருக்குது. ஆனால் நம்ம ஒரு ஊரில் இருக்கிறது மட்டும் பெருசாக சொல்ல முடியாது. ஒரு கோவில்லையே 2 சன்னதிக்கு சிவ விஷ்ணு அபேதத்தை போட்டுற மாதிரி ஒரே கோவிலில் 2 சன்னதியும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற 2 சன்னதி இதில் ஒன்று காஞ்சிபுரம், இன்னொன்று சிதம்பரம். சிதம்பரத்தில் கோவிந்தராஜ் இருக்கார். காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் உள்ள நிலாத்துண்ட பெருமாள் ஒன்று இருக்குது. அது திவ்ய தேசத்தில் வந்துடுது. அதை பற்றி தான் பார்க்க போகிறேன் இப்போ இன்னைக்கு. இந்த நிலாத்துண்ட பெருமாள் அது ரூப லாவண்யம் பாருங்க. இது பழமையான ஃபோட்டோ. அது இது வெள்ளி கவசத்தோடு இருக்கு. மலர் மாலைகளை சாத்தியிருக்க. அப்புறமா ரீசெண்டாக இந்த கவசம்லாம் இல்லாமல் திஸ் அன் ஆர்ட். நிலாத்துண்ட பெருமாள் சின்ன கோவில். இது ஏகாம்பரேஸ்வரர் கோவில் சுற்றி பிரகாரத்தில் வரும்போது இது திவ்ய தேசமாக சொல்லப்படுறது. ரொம்ப சின்ன ஆலய கோவில். இது இதனுடைய சிறப்பெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பெருமாள் பெருசாக இருக்கான கோவில் சின்னதாக, பெருமாள் பெருசாக தான் இருக்கார். இந்த மகாபரணமே பெருசாக இருக்கு பாருங்க. நிலாத்துண்ட பெருமாள் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் உள்ள அமைஞ்சுள்ளது காஞ்சிபுரத்தில். தங்க கவசத்தில் இருக்கார். இவரை பற்றியா பார்க்க போகிறோம் நம்ம. புரட்டாசி மாதத்தில் முதல் நாள் நேற்று இந்த உலக புகழ்பெற்ற இந்தியாவில் உள்ள 7 புண்ணிய நகரங்களில் ஒன்றாக விளங்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்றான திருக்கச்சி ஏகாம்பரநாதர் கோவில் உள்ளே தொண்டை நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திரு நிலாத்திங்கள் துண்டம், அது நிலாத்துண்ட பெருமாள் என்ற சந்திரசூட பெருமாள் நிலாத்திங்கள் துண்டத்தான் நேர் உருவில் வில்லித்தாயார் கோவிலை தரிசிக்கலாம் வாங்கன்னு போட்டிருக்கார். தமிழ்நாட்டில் 2 கோவில்கள் தான் தேவார பாடல் பெற்ற தலமாகவும் திவ்ய தேசமாக அமைந்துள்ளது. ஒன்று சிதம்பரம் நடராஜர் கோவில், ஒன்று ஏகாம்பரேஸ்வரர் கோவில். காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் அமைந்திருக்கும் திவ்ய தேசம் நிலாத்துண்ட பெருமாள் கோவில். ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்குள்ள முதல் பிரகாரத்தில் ஒரு சிறிய சன்னதியில் பெருமாள் நின்ற நிலையில் கோலத்துக்கு காட்சியளிக்கிறார். இதில் என்ன விசேஷம்னா, இந்த தலத்தில் மகாலட்சுமி பெருமாளின் நாபிக்கமலத்திலிருந்து தொப்புளிலிருந்து கிளம்பும் தாமரையில் வீற்றிருக்கிறாள். நார்மலாக அங்கே இருப்பான் ஹிருதயத்தில் இருக்கா மாதிரி தான் இருக்கும் அம்பாள் தாயார். ஆனால் இங்கே தொப்புள்லேருந்து அந்த தொப்புள் கொடியாட போகிறது, அதுலேருந்து தாமரை மலர் அதில் உட்காந்து காட்டுறார். ஸோ ஒரு சிறிய சன்னதியை பெருமாள் நின்ற கோலத்துக்கு காட்சியளிக்கிறார். இந்த தலத்தில் மகாலட்சுமி பெருமாளின் நாபிக்கமலத்தில் தொப்புளிலிருந்து கிளம்பும் தாமரை இருந்தபடி அருளுகிறார்.
மகாலட்சுமி மகாவிஷ்ணுவின் இடது மார்பில் காட்சியளித்து தருபவள். ஆனால் இந்த தலத்தில் பெருமாளின் நாபி கமலத்திலிருந்து கிளம்புகிறாள், அதிலிருந்து அருள் பாலிக்கிறாள். நாபி கமலம் பிரம்மாவிற்கு உரிய இடம் என்பதால் இந்த இடத்தில் மகாலட்சுமி பிரம்மாவின் அம்சத்தோடு இருக்கிறாளாம். இந்த அரிய காட்சிக்கு விதியை மாற்றும் தன்மை உண்டு என்று சொல்கிறார்கள். இதனால் இங்கே பெருமாளிய மகாலட்சுமியை வழிபடுவதால் பக்தர்கள் விதியை எல்லா வகையிலும் சிறப்பாக மாற்ற முடியும் என்கிறார்கள். நிலாத்துண்ட பெருமாள் என்பது 108 வைஷ்ணவ கஷேத்திரங்களில் ஒன்றாகும். திருமங்கை ஆழ்வாரால் பாடப்பட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலம். தமிழகத்திலேயே காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்குள் உள்ளது. சைவ கோவிலுக்குள் பாடப்பட்ட திருமால் கோவில் இருப்பது ஒரு பெரிய அதிசயம்தான். அது இந்த கோவில் இருக்கிற மாதிரி. இதே மாதிரி கள்ளப்பெருமான்னு சொல்லிட்டு காமாட்சியம்மன் கோவில் உள்ளே ஒன்று இருக்கும். திருக்கல்பனூர் ஆகும். இந்த தலத்தில் பார்வதியின் வேண்டுதலின்படி பெருமாள் குளிர்ந்த கரணங்களை வழங்கி கொண்டே இவ்விடத்தில் எழுந்தளிக்காத ஐதீகம். மேற்கு நோக்கி திருக்கோலத்தில் நிலா திங்கள் துண்டத்தான் சந்திரசோழ பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். இறைவிக்கு நேர் ஒருவர் இல்லாவல்லி என்றும் நிலா திங்கள் துண்டத்தாயார் என்றும் பெயர். இத்தலத்திற்கு தீர்த்தம் வந்து சந்திர புஷ்கரணி. விமானம் புருஷ சுத்த விமானம். இது வகை ஒரு விமானம். காஞ்சியிலுடைய ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்குள் அமைந்துள்ள இந்த தலத்தில் சிவன் கோவில் குருக்களே வந்து இங்கேயும் பூஜை பண்ணி நமக்கு பிரசாதம்லாம் தரார். தமிழ்நாட்டில் உள்ள வைணவ தலங்களில் சிவனடியார்களாக பூஜைப்படப்படக்கூடிய ஒரே ஸ்தலம் இதான் போட்டிருக்கார். ஏன்னா தில்லை கோவிந்தராஜர் கூட பட்டாச்சாரியாக தான் பண்ணுறாங்க. கோவிந்தராஜ் சிதம்பரம் கோவில் இருந்தாலும் பூஜை பண்ணுறது யார்? பட்டாச்சாரியார். ஆனால் இங்கே வந்து சிவாச்சாரியார் தான் பண்ணுறாரு. இங்கேயும் நிலாத்துண்டம் பெருமாள் கோவிலில் பெருமாளின் நாபி கமலத்தில் மகாலட்சுமி வீட்டிற்கும் காட்சி வேறு எங்கேயுமே காண முடியாது. அரிய திருக்கோலமாகும். இங்கு பிரம்மாவிற்கு பதில் மகாலட்சுமி உள்ளதால் ஒருவரின் தலைவிதியே மாற்றும் வல்லமை உள்ளவராக பெருமாள் இங்கு இருக்கிறார். மூலவர் நிலாத்துண்ட பெருமாள். தாயார் மேர் உருவில்லா வல்லி. தீர்த்தம் சந்திர புஷ்கரணி. விமானம் புருஷ சுத்தி விமானம். ஆரிய விமானம் பேர். கோலம் நின்ற கோலம். மூலவர் நிலா திங்கள் துண்டத்தான் என்ற திருக்கோலமாக மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். தவமிருந்த பார்வதிக்கு தமையனான பெருமாள் உதவி செய்வே தீர்த்தலம். வைணவம் சைவம் இந்த இரண்டு சமயங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையன என்பதை ஊருக்கு உணர்த்தும் ஸ்தலம் இது. தல வரலாறு. புராணங்களின்படி பார்வதி தேவி வேகவதி நதியில் அமைந்த மாமரத்து அடியில் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பக்தி சோதிக்கா பரமேஸ்வரன் செய்கிற இங்கே வேகவதி நதியை பெருக்கெடுத்து ஓட செய்கிறார். அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாரு, அந்த மாமரத்தை பற்றி எரிகிற மாதிரி பண்ணுகிறார். மாமரம் பற்றி எரிகிறது. அப்போ வந்து பார்வதி வந்து தன் சகோதரரான விஷ்ணுக்கிட்ட முறையிடும் போது அவர் என்ன செய்கிறாருன்னா சந்திரனை கூப்பிட்டு நீ வந்து அதுக்கு கூல் ரேஸ் எல்லாம் பரப்பு அப்படின்றார். பெருமாளும் தன் அழுப்பார்வையால் சிவனின் முடியில் இருக்கும் திங்களை பார்க்க அதன் கதிர்கள் எதிரொலித்தது. எங்கும் குளுமை பரவியது. மரத்தின் வெப்பமும் தணிந்தது. சாந்தமடைந்தது. நிலா துங்கள் தண்ட பெருமாள். அதனால் இப்படி சொல்லப்படுறார். மற்றொரு கதையின்படி தனது கணவர் சிவனின் அருளை பெற விரும்பிய பார்வதி தேவி இந்த தலத்தில் கடுந்தவம் செய்தாள். வறட்சியால் கடும் வெப்பத்தில் தவித்த இந்த பகுதி மக்கள் குளுமையை ஏற்படுத்தி திருமாலிடம் வேண்டினர். அது அம்பாலும் வேண்டார் திருமால்கிட்ட. அப்படி வேண்டுகோளை ஏற்று சங்கு சக்கரதாரியாக வாமனமூர்த்தி ரூபத்தில் தன் கையில் இருந்த சக்கரத்தையே நிலவாக மாற்றி திங்களின் திறனங்களால் குளுமையாக்கினார் மகாவிஷ்ணு. ஒரு சமயம் தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்து அமிர்தத்தை பெற வேண்டி திருப்பார்கடலை கடைந்தனர்.
மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை நானாகவும் வச்சு அதை இழுக்கிறார். அந்த தலைப்பகுதி அசுரர்களும் வால் பகுதி தேவர்களும் பிடிச்சிருக்கிறார். இவாளுக்கு வந்து அந்த விஷம் படாதுன்ற எண்ணத்தில் அப்படி கடையும் போது வாசுகி வலி தாங்காமல் விஷம் கக்கி பெருமூச்சு விட்டான். அந்த விஷமானது கடலில் கலக்கும் போது ஆழ்கடலில் உள்ள கொடிய விஷம் வெளிப்படை வெப்பம் தாங்காமல் அனைவரும் ஓடினர். அப்படி முடியாமல் இருந்த அவர் தேகம் கருமை நிறத்தை பெற்றது. யார் மகாவிஷ்ணு கருமை ஆயிடுது. தேவர்கள் ஆறுதல் கூறிய திருமால் உருவமும் அவ்விஷ வெப்பத்தால் கரிய நிறத்தை அடைந்து விட்டது. தான் கரிய நிறமாக ஆகிவிட்டதை கண்ட மனம் வந்திய திருமால் இந்த துன்பம் நீங்க காஞ்சிப்பதியை அடைந்து அழகிய லிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். திருமாலின் வழிபாட்டால் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து, துளப மார்பை உடையவனே, உன்னை வருந்தி வரும் வெப்பத்தின் கொடுமையை தீர்க்க நாம் ஒரு வழி செல்வோம். மாவடி நடுநிலை எந்திரொழிய சந்நிதிக்கு வந்து இளமையும் சந்திரனுடைய குளிமையும் புரிந்த கிரணங்கள் உங்களை வந்து சேரும். அதனால் நிம்மதியை தப்பிக்கலான்ற சிவபெருமான் அருளியபடியே திருமால் பிரச்சந்திரனுடைய குளிர்ச்சியை பொருந்திய கரணங்கள் விழும் அந்த இடத்தை அடைந்து அங்கே இருந்தவாறு இறைவனை துதித்தார். அந்த கணம் அவரை வைத்து வந்த கொடிய வெப்பத்தின் வருத்தம் நீங்க பெற்று சந்திரனின் அமிர்த தாரையால் கட்டுப்பட்டு சமிர்த தாரையால் பட்டு அப்பெண்ணி நீங்க சாந்தம் நிலவியது. அன்று முதல் கட்சி நிலா துண்ட பெருமாள் என்ற பெயரோடு திருமால் விளங்குகிறார் சொல்லப்படுறது. இவ்வாறு தன் தாபத்தை பெருமாள் தீர்த்ததால் அவரை வணங்கி அதே தளத்தில் அவர் அக்ஷாத மூர்த்தியாக நிலை கொள்ள வேண்டுமென்று பார்வதி தேவி வேண்டினாள். அலங்கார பூஷிதாக அழகு தோற்றம் வேண்டும் நிலா துண்ட பெருமாள் நோய்கள் நீக்கும் நாயகனாக போற்றப்படுகிறார். வாமனர் தான் மாமரத்தை தழைக்க வைத்த பெருமாள் என்று சொல்கிறார். கோபத்தால் செய்த பாவங்கள் போக்க, தீயால் பாதிப்பு ஏற்படாதிருக்க, வியாபார நஷ்டம் ஏற்படாமல் இருக்க, இது வந்து பிற கோபத்தால் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கள் தலத்து பெருமாளை வழிபட்டால் கைமேற் பலன் உண்டு. தலப்பெருமை காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில், குமரக்கோட்டன் கோவில் என்ற பல பெயரால் அழைக்கப்படும் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் பல்லவ காலத்தில் கட்டப்பட்டதாகும். சோழர்கள் காலத்தில் இந்த கோவில் மீண்டும் புனரமைக்கப்பட்டது. ஆதிசங்கரர் இந்த பகுதியை ஆண்ட அரசனுடன் மற்ற மன்னர்களின் உதவியுடனும் காமாட்சி அம்மன் கோவிலையும் வரதராஜ பெருமாளை கோவிலை எடுத்து விரிவுபடுத்தினார். ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு முதல் பிரகாரத்திலேயே நிலா திங்கள் துண்டான் என்ற பெருமாள் கோவில் அமைக்கப்பட்டது. புருஷ சூக்தி விமானத்தின் கீழே காட்சியளிக்கிறார் பெருமான். ஸோ இதனுடைய பெருமை என்னென்னா, தனிச்சிறப்பு என்னென்னா, ஏகாம்பரேஸ்வரர் கிழக்கு நோக்கியும் நிலா துண்ட பெருமாள் வந்து மேற்கு நோக்கியும் காட்சி எழுதுகிறார். பெருமாள் கோவிலுக்கு என்று தனி அர்ச்சகர்கள் கிடையாது. மாறாக சிவாச்சாரியார்கள் அவர்களே வந்து அர்ச்சகர்களாக இருந்து பெருமாள் சன்னதியும் பூஜை செய்கிறார்கள். திருவிழாக்கள் பௌர்ணமி, புரட்டாசி, சனிக்கிழமை, மார்கழி மாதம், வைகுண்ட ஏகாதசி போன்ற நாட்களில் சாமி தரிசனத்துக்கு தயார் சிறப்பு அபிஷேகத்துக்கும் ஆராதனை நடைபெறுகின்றன. ஸோ திருமங்கை ஆழ்வாரால் ஒரு பாடல் பெற்றது இந்த சவம். நீரகத்தாய் நெடுவரட்சியின் மேலாய் நிலாத்துங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் ஒன்துறை நீர் வெக்காவுள்ளாய் உள்ளுவாய் உள்ளதாய் உலகம் அனைத்தும் கார்கரத்தாய் கார்வானத்தாய் கல்வா காமரு பூங்கரியின் காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பெயராதின் நெஞ்சுள்ளாய் பெருமானும் திருவடியே வேண்டினேனே திருநெடுந்தாடகத்தை சொல்கிறார். இந்த சுவாமியை வேண்டின்ற அவ்வளோ நல்லது சொல்லப்படுறது. தலைப்பெருமாள் வேண்டிக் கொண்டால் தோல்வியாதிகள் தோஷங்கள் ஆகியவை நீங்கும். விதியே மாற்றும் வல்லமைப்பட்ட அமைப்பில் பெருமாள் காட்சி தருவதால் இவரை வேண்டிக் கொண்டால் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட சகல நலங்களும் கிடைக்கும் என்று
சொல்லி முடிக்கிறார். ஸோ நானும் அப்படியே முடிக்கிறேன். காஞ்சிபுரம் போகிறவ அவசர அவசரமாக போயிட்டு இப்போ ஏகாம்பரேஸ்வரர் கோவில் உள்ளே என்னவோ அது ரிப்பேர்லாம் பண்ணுறான்றா. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு கும்பாபிஷேகம் ஆகிடுதுன்னா நிலாத்துண்ட பெருமாளை பார்த்துடுவாங்க. நான் பார்த்துருக்கேன் 2-3 தடவை. காஞ்சிபுரம் ஒரு பெரிய இது, ஒரு வாரம் ஓணும் அங்கே போய் தங்கி பார்க்குறது எல்லா கோவில்களையும். இன்றைக்கி பார்த்தது ஏகாம்பரேஸ்வரர் கோவில் உள்ளேயே இருக்கிற திவ்ய தேசம். திவ்ய தேசம் பார்த்துருக்கோம். நிலாத்துண்ட துங்க பெருமாள் பேர். பார்க்கலைன்னா பார்த்துடுவாங்க. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.